அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா பேரிலக்கியங்கள் ஒண்ணு இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. பேரிலக்கியங்கள் அப்படின்றது காப்பியம், புராணம், இதிகாசம் அப்படின்னு பல வகைகள்ல அமைஞ்சிருக்கு. இந்த பேரிலக்கியங்களுக்கும் சிற்றிலக்கியங்களுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்னன்னா, பேரிலக்கியங்கள் தலைவன் அல்லது தலைவி அல்லது இறைவன் யாரை பற்றி பாடுதோ, காப்பிய தலைவனா இல்ல அந்த இலக்கியத்துடைய தலைவனா யார் இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல்வேறு கட்டங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை, செய்திகளை சொல்லக்கூடியதா அது இருக்கும். ஆனா சிற்றிலக்கியங்களை பொறுத்தளவுல அந்த அந்த பாடப்படக்கூடிய பாட்டுடைய தலைவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, இல்ல குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடியதுதான் அந்த சிற்றிலக்கியங்கள். ஆனா அந்த சிற்றிலக்கியங்கள் பாத்தீங்க அப்படின்னா வடிவத்துலதான் சின்னதா இருக்கக்கூடிய அதோடைய இலக்கிய தரம் அப்படின்றது குறையாது. ஒரு பழமொழி இருக்கு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகு போல சின்ன ஒரு இலக்கியமா இருந்தாலும் இதோடைய வீரியம் அப்படின்றது இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இலக்கியங்களா இந்த இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் திகழ்து. இதுல இந்த சிற்றிலக்கியங்கள் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாயக்கர் காலத்துல தோன்று. நாயக்கர் காலத்துக்கு தான் அந்த சிற்றிலக்கியங்கள் முதலா நமக்கு அறிமுகமாகுது. அதுலயும் குறிப்பா வையாபுரி பிள்ளை அப்படின்ற அறிஞர் கிபி 1500 இருந்து கிபி 1850 வரை இந்த பிரபந்தங்களுடைய காலம். சிற்றிலக்கியங்கள் இன்னொரு பேர் பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபந்தங்களுடைய காலம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபந்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டது, பல 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 இலக்கிய வடிவங்களை ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டது அப்படின்ற பொருள்ல இது வரும். இந்த கதம்ப மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கதம்பம் அப்படின்றது ஒரு பூவை மட்டும் இல்லாம பல்வேறு பூக்களை இணைச்சு ஒரு மாலையா தொடுக்கக்கூடியது கதம்ப மாலை. அதுபோல பல்வேறு இலக்கிய சுவையுடைய, பல்வேறு இலக்கிய நயமுடைய ஒரு சில பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த இந்த இலக்கியங்கள்ல, இந்த சிற்றிலக்கியங்கள்ல கொண்டு வராங்க. இது பேரு பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபந்தம் அப்படின்ற வடமொழி சொல் பிற்காலத்துல சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு உருமாறு. சண்முகம் அப்படின்ற அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பெருங்காப்பியங்கள் தவிர்த்த மற்ற எல்லா இலக்கியங்களும் சிற்றிலக்கியங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. பெருங்காப்பியங்கள் அப்படின்றது இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி அப்படின்ற இலக்கியங்கள் தவிர்த்து மற்ற இலக்கிய வடிவங்கள் எல்லாமே சிற்றிலக்கியங்கள்ல தான் சேரும் அப்படின்னு அவர் சொல்றார். வையாபுரி பிள்ளை சொல்ற கருத்துல கிபி 1500 இருந்து 1850 வரை தான் பிரபந்தங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு வரைய சிற்றிலக்கியங்கள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்றைக்கு வரைய சில சிற்றிலக்கியங்கள் படைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்படின்றப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் ஏன் சொல்லணும் சிற்றிலக்கியங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரைய சிற்றிலக்கியங்கள் வளர்ந்து வரலாம். ஆனா சிற்றிலக்கியங்களுக்கு தோற்றம் அப்படின்றது, சிற்றிலக்கியங்கள் அதிகமாக உருவாகின காலம் அப்படின்றது அந்த காலம். அதனால ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இந்த சிற்றிலக்கியங்கள் அடக்க முடியாட்டினாலும், இந்த சிற்றிலக்கியங்கள் அதிகமா தோன்ற அந்த காலத்தை இதனுடைய காலமா வச்சுக்கலாம் அப்படின்ற அறிஞருடைய கூற்றுப்படி சிற்றிலக்கியங்கள் காலமா நம்ம வச்சுக்கலாம். அதுல சிற்றிலக்கியத்தோட இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிற்றிலக்கியங்களுக்கு சில இயல்புகள் இருக்கு. இப்படித்தான் இருக்கணும் சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்களுக்கு ஒரு உள்ளடக்கம் இருக்கு. சிற்றிலக்கியங்கள் அப்படின்றது இப்படிப்பட்ட வடிவமைப்புல இருந்தா மட்டும்தான் அது இந்த மாதிரி இலக்கியங்களா உருவாக முடியும் அப்படின்ற சில வரன்முறைகள், கோட்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதுல முதல்ல பார்த்தோம்னா,
ஒரு பெருங்காப்பியம் இல்ல ஒரு முக்கியமான பெரிய இலக்கியம் அப்படின்னா அதுல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4 உறுதி பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டி அலங்காரம் காப்பியங்களுக்கு இலக்கண வகுக்கும் போது இந்த 4 உறுதி பொருள்ல ஒன்று குறைஞ்சாலும் அது சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லும். இந்த 4 உறுதி பொருள் இருந்தா மட்டும்தான் அது பெருங்காப்பியம், இல்லைன்னா அது சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லி தண்டி அலங்காரம் சொல்லும். அப்படி இருக்கப்ப இந்த 4 உறுதி பொருளும் சிற்றறிஞர்கள் இடம் வரணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று இடம் பெற்றாலே அது போதும் அப்படின்றது இதோட இயல்பா இருக்கு. அடுத்து இது யாரை பத்தி பாடுது, இந்த இலக்கியங்கள் யாரை பற்றி பாடுது, யாரை புகழ்ந்து பாடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனா இருக்கலாம், மன்னனா இருக்கலாம், வள்ளலா இருக்கலாம், எளிய மனிதர்களையும் இந்த இலக்கியங்கள் பாடும். அதனாலதான் இன்றைக்கும் இந்த இலக்கியங்கள் வாழுது அப்படின்னா முக்கியமான காரணம் அது எளிய மக்களையும் பாடக்கூடிய இலக்கியமா உருவெடுத்ததுதான். அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பாடப்படுகிற தலைவனையோ இல்ல தலைவியோ அந்த அவனுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் சொல்லக்கூடியது இந்த இலக்கியம். அவருடைய முழு வாழ்க்கையும் சொல்லாம குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் சொல்லக்கூடியதா அந்த இலக்கியங்கள் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு இந்த இலக்கியத்திற்கான கரு, இந்த சிற்றிலக்கியங்களுக்கான கரு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் இலக்கியங்கள் தான். தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், அதன் பிறகு வந்த சங்கம் மருவிய கால இலக்கியங்களா இருக்கட்டும், காப்பிய இலக்கியங்களா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா இலக்கியங்கள்லேருந்தும் உள்ள கூறுகளை ஏதாவது ஒன்று எடுத்து அதிலிருந்து புனையப்பட்டதுதான் அந்த சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அதன் பிறகு முக்கியமான ஒரு காரணம், இது எல்லா இலக்கியங்களுமே அந்தந்த வட்டாரத்துக்கு தகுந்தது போல அந்த தன்மை கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு இலக்கியம் இன்னைக்கு நிலை பெறணும் அப்படின்னா அந்த வட்டார மக்கள்கிட்ட அது முதல்ல தன்னுடைய இயல்பை கொண்டு போகணும், தன்னுடைய நிலைநிறுத்தல இருக்கணும். அந்த நிலைநிறுத்தல் இருக்கணும்னா அந்த மொழி பேசக்கூடிய அந்த இன மக்கள்கிட்ட அது முதல்ல இருக்கணும், வாழணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி இலக்கியங்கள் இன்றைக்கும் வாழும் அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க. அதனால எந்த இலக்கியமா இருந்தாலும், எந்த சிற்றிலக்கியமா இருந்தாலும், எந்த வட்டாரத்துல பாடப்படுதோ, எந்த சமூகத்துக்கு பாடப்படுதோ அவங்களுடைய முதன்மையான மொழியையோ இல்ல அவங்களுடைய செயல்பாடுகளையோ அவங்களுடைய பண்பாடுகளையோ மையமா வச்சுதான் இந்த இலக்கியங்கள் புனையப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அடுத்து சரி, கடைசியா இந்த இலக்கியங்கள் எல்லாமே ரொம்ப சின்னதா இருந்தது, அளவில் சிறிதா இருந்தது. கிட்டத்தட்ட 5000 பாடல் 10,000 பாடல் அப்படின்னு இல்லாம மிக அதிகபட்சமா ஒரு 400-500 பாடல்களுக்குள்ள முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இலக்கியங்கள் தான் இந்த சிற்றிலக்கியங்களா இருக்கு. குறைந்த அளவு 10 பாடல்கள் கூட சில சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. முதல்ல பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு முதல்ல அந்த ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை எப்படி பார்ப்பாங்க, எப்படி அதை வளர்த்தாங்க, எப்படி அந்த குழந்தை எப்படி பாட முடியும், அந்த குழந்தை மேல எப்படி ஒரு இலக்கியம் பாட முடியும் அப்படின்றதுக்கு இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம் நமக்கு சான்றா இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னாடி வளர்ந்தவர்களா இருந்தா கூட பிள்ளைத்தமிழ் அவர்கள் மீதும் பாடலாம். ஆனா அவருடைய குழந்தை பருவம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பா பிள்ளைத்தமிழ் பாடலாம் அப்படின்றது இதோட இயல்பா இருக்கு. இதுல பிள்ளைத்தமிழுடைய பருவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பருவங்கள் இருக்கு. அதுல பொது பருவங்கள் அப்படின்னு ஒரு 7 பருவங்களும், ஆண்பால் பருவங்கள்னு ஒரு 3 பருவங்களும், பெண்பாலுக்கு ஒரு 3 பருவங்களும் அடுத்து மொத்தம் 10 பருவங்கள் இருக்கு. அதுல பொதுவான பருவங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 பருவங்கள். அதுல காப்பு, ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய காப்பாற்ற சொல்லி அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும், அந்த குழந்தைக்கு எந்த நோய் ஏற்படாத அளவுக்கு ஏதாவது ஒரு கடவுளையோ தன்னுடைய குலதெய்வத்தையோ அழைத்து அந்த குழந்தையை காப்பாற்ற சொல்லுமாறு பாடுவது காப்பு அப்படின்ற செய்யுள்.
அதன் பிறகு செங்கீரை அப்படின்றது அந்த குழந்தை தவழ ஆரம்பிச்ச பிறகு ஒரு காலையும் ஒரு கையையும் தூக்கி தவழும் போது பாடப்படுகிற பாடல் செங்கீரை பருவம். அடுத்து தாழ் பருவம் அப்படின்றது தாலாட்டு, குழந்தை தூங்கும் போது பாடப்படுகிற தாலாட்டு பருவம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பானி, அந்த குழந்தை எழுந்து உட்காரும் போது பாடப்படுகிற பருவம் சப்பானி பருவம். அதுக்கடுத்து தாய்க்கு குழந்தை தருகிற முத்தமும் இல்ல தாய் குழந்தைக்கு தரக்கூடிய முத்தத்தையும் பாடக்கூடிய பகுதி முத்த பருவம். அதன் பிறகு வருகை பருவம், குழந்தை எழுந்து நடக்கும்போது அந்த குழந்தையை வா வா என்று அழைத்து பாடப்படுவது இந்த வருகை பருவம். அடுத்து அம்புலி பருவம். அம்புலி பருவம் என்பது இயல்பாகவே எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். உணவு ஊட்டும் போது தாய் குழந்தையை நிலவோடு ஒப்பிட்டு பாடுவது, நிலவை அழைத்து பாடுவது இந்த அம்புலி பருவத்தில் இருக்கிறது. இது 7 பருவங்களும் பொதுவான பருவங்களாக, அதாவது ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் உள்ள பொதுவான பருவங்களாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்து ஆண் பாலுக்குரிய பருவங்கள் அப்படின்னு ஒரு 3 பருவங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சிற்றில், சிறுவரை, சிறுதேர் அப்படின்ட்டு. இந்த சிற்றில் அப்படின்றது சின்ன ஒரு மணல் வீடு கட்டி விளையாடக்கூடிய ஒரு பருவம். அடுத்து சிறுவரை அப்படின்றது குழந்தை ஏதாவது ஒரு மேளத்தையோ ஏதோ ஒரு பாத்திரத்தையோ தூக்கி கொண்டு அடிக்கக்கூடிய ஒரு பருவம். சிறு தேர் அப்படின்றது குழந்தை ஏதாவது ஒரு பொருளை கயிறு கட்டி இழுத்து வரக்கூடிய ஒரு பருவமா இருக்கு. இது ஆண் பாலுக்குரிய முக்கியமான பருவங்களா சொல்றாங்க. அடுத்து பெண் பாலுக்கே உரிய பருவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3: கழங்கு, அம்மானை, ஊசல். கழங்கு அப்படின்னா அந்த குழந்தை ஆடக்கூடிய ஒரு பெண் குழந்தைகள் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு. அம்மானை என்பதும் பெண் குழந்தைகள் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு, விடுகதை. அது போல ஊசல் அப்படின்றது ஊஞ்சல் கட்டி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இதெல்லாம் பெண் பிள்ளைகள் ஆடக்கூடிய அந்த பெண் பிள்ளைக்கு உரிய பருவங்களாக சொல்லப்படுகிறது. இதுல எழுந்த முக்கியமான சில இலக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழனை ஒட்டக்கூத்தர் பாடியிருக்காரு, 2ஆம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படின்ட்டு. அதன் பிறகு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு குமரகுருபரர் பாடியிருக்காரு. அடுத்து சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பாடியிருக்காரு. இதுல முதல் பிள்ளைத்தமிழா நமக்கு கிடைக்கிறது 2ஆம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படின்றது சொல்லப்படுது. இது மாதிரி நிறைய பிள்ளைத்தமிழ் நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது உலா. உலா அப்படின்றது ஒரு மன்னன் இல்ல ஒரு தலைவன் தெருவில் உலா வரும்போது அவனை பார்த்து மயங்கக்கூடிய பெண்கள் அவன் மீது காதல் கொள்வதாக அமைத்து பாடுவது இந்த உலா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலால பெண்ணின் அந்த பருவங்களை 7 பருவங்களா பிரிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இந்த பேதை அப்படின்றது 5 வயதிலிருந்து 7 வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய பெண்ணை பேதை அப்படின்னோம். 8 வயதிலிருந்து 11 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெண்களை பெதும்பை என்றோம். 12 வயதிலிருந்து 13 வயதுடைய பெண்களை மங்கை என்றோம். 14 முதல் 19 வயதுடைய பெண்களை மடந்தை என்றோம். 20 வயதிலிருந்து 25 வயதுடைய பெண்களை அறிவை என்றோம். 26லிருந்து 31 வயதுடைய பெண்களை தெரிவை என்றோம். 32லிருந்து 40 வரைய உள்ள பெண்களை பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லியும் வகைப்படுத்துறாங்க. இந்த வகைப்படுத்தப்பட்ட பெண்கள் தலைவன் வரக்கூடிய அந்த வழியில இருந்து தலைவனை பார்த்து அவன் மீது காதல் கொள்வதா இந்த உலா இலக்கியங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுல நமக்கு முக்கியமான சில உலா நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முதலா எழுந்த உலா நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கைலாய யான உலா அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்றவர் பாடின உலா நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்பியாண்டார் நம்பி பாடின ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை அப்படின்ற நூல் கிடைச்சிருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு உலா மூவர் உலா. சேர, சோழ, பாண்டியர் 3 பேரையும் இணைத்து பாடப்பட்ட உலா என்று சொல்லப்படுது மூவர் உலா. இதை பாடியவர் ஒட்டக்கூத்தர். இது போன்ற உலா நூல்கள் எல்லாம் இந்த முக்கியமான உலா நூல்களாக சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது பள்ளு இலை. பள்ளு அப்படின்னாலே பல்லர்களுடைய வாழ்வியல்
அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளு அப்படின்னா விவசாயிகளுடைய வாழ்க்கை. பள்ளர்கள் அப்படின்னா விவசாயிகள். இந்த எல்லா இலக்கியங்களுமே ஒரே கதையமைப்புல தான் வரும். பள்ளி இலக்கியங்களை பொறுத்தவரை எல்லா இலக்கியங்களும், எல்லா பள்ளி இலக்கியங்களுமே கதையமைப்பு அப்படின்றது ஒரே கதையமைப்பு தான். இடத்திற்கு இடம் மாறுபடுமே ஒழிய கதையமைப்பு மாறுபடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமா விவசாயியுடைய வாழ்க்கை அது சொல்லப்படும். ஆஹ் அது பிறகு அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய 2 மனைவிகள், பள்ளனுடைய 2 மனைவிகள், மூத்த பள்ளி இளைய பள்ளி, அவங்களுடைய வரவு சொல்லப்படும். அவர்களுக்கு இடையான சின்ன சின்ன சண்டைகள், அதுலயும் முக்கியமா மூத்த பள்ளி வைணவ சமயத்தையும் இளைய பள்ளி சைவ சமயத்தையும் சார்ந்தவளா இருப்பா. 2 பேரும் சமயத்தை வச்சு தன்னுடைய கணவனுக்காக மட்டும் இல்லாம அவங்களுடைய சமயத்தையும் வச்சு சண்டை போடுறது. அதே போல என்னுடைய ஊர் எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஊர் எப்படி இருக்கிறது என்ற அந்த ஊர் அல்லது நாட்டினுடைய வளத்தை பத்தி பேசக்கூடியதா அமைஞ்சிருக்கும். அதன் பிறகு இருவரும் போயிட்டு பண்ணையார்கிட்ட முறையிடுறதும், பண்ணையார் பள்ளனை கூப்பிட்டு தண்டிக்கிறதும், உடனே இரு மனைவிகளும் போய் அவர்கிட்ட சொல்லி அந்த பள்ளனை காப்பாற்றி அப்புறம் மூவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடியதுமாக இந்த இலக்கியங்கள் அமைஞ்சிருக்கும். எல்லா பள்ளி இலக்கியங்களுமே இதே கதையமைப்பு தான் கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல சில முக்கியமான பள்ளி இலக்கியங்கள் இல்ல முதல் பள்ளி நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்குடர் பள்ளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா கமலை ஞானப்பிரகாசர் எழுதிய திருவாரூர் பள்ளுதான் முதல் பல்லா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல ஒரு பழமொழி இருக்கு, பள்ளு இலக்கியத்தை வச்சு ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழினா, நெல்லு வகையை எண்ணினாலும் எண்ணலாம், பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெல் வகை கூட எத்தனைன்னு எண்ணிட முடியும். ஆனா இந்த பள்ளி இலக்கியங்களுடைய வகை எத்தனைன்னு எண்ணவே முடியாது. அவ்வளவு பள்ளி இலக்கியங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது களம்பகம். களம்பகம் அப்படின்றது ஒரு 18 கூறுகளை அடிப்படையாக வச்சு, 18 உறுப்புகளை அடிப்படையாக வச்சு பாடப்படக்கூடிய இலக்கியம் தான் களம்பகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 18 உறுப்புகள் அப்படின்றது அஹ் களவு கற்பு அப்படின்ற அந்த அடிப்படையில் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா இறைவனை பத்தி தான் அதிகமா பாடுவாங்க. சில மன்னர்களை பற்றியும் பாடக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு, சில மன்னர்களையும் பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதல் களம்பகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது நந்தி களம்பகம். எழுதுனது யாருன்னு தெரியாது. நந்தி களம்பகத்தை நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. இந்த களம்பகம் பாடினோடையுமே அவன் இறந்து போனதாகவும் நமக்கு செய்திகள் சொல்லப்படுது. அதன் பிறகு உள்ள களம்பகம் ஆளுடைய பிள்ளையார் களம்பகம் அப்படின்னு கிடைக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் களம்பகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதன் பிறகு இரட்டையர்கள், முதுசூரியர் இளஞ்சூரியர் அப்படின்னு 2 பேர், அவர்கள் இரட்டையர்கள் சொல்லுவாங்க. அந்த இரட்டையர்கள் பாடிய தில்லை களம்பகம் அப்படின்ற நூலும் நமக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு வீராமுடிவருடைய திருக்காவலூர் களம்பகம், திருக்காவலூர் அன்னையின் மீது பாடப்பட்ட அந்த களம்பகம் நமக்கு கிடைக்குது. அதன் பிறகு பூண்டு அரங்கநாதர் எழுதிய கட்சி களம்பகம் நமக்கு கிடைக்குது. இதுல முக்கியமா களம்பகம் பாடக்கூடியதுல ஒரு மரபு பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா பிற்காலத்துல இந்த மரபுகள் இல்லை அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த மரபு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொருவருக்கும் எத்தனை பாடல்கள் பாடணுன்றதுதான் அந்த மரபு. இப்ப தேவர்களா இருந்தா கண்டிப்பா 100 பாடல் தான் பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. முனிவர்களா இருக்க பட்சத்துல 95 பாடல்கள் தான் பாடணும். அரசர்களா இருக்கக்கூடிய சமயத்துல 90 பாடல் பாடணும். அமைச்சர்களுக்கு 70 பாடலும், வணிகர்களுக்கு 50 பாடலும், வேளாளர்களுக்கு 30 பாடலும் தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சில மன்னிக்கணும், சில களம்பக நூல்கள் இதற்கு மேலையும், இந்த எண்ணிக்கைக்கு மேலையும் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது அம்மானை. அம்மானை அப்படின்ற இந்த நூலை பொறுத்தளவுல இதுக்கு தனியா பிள்ளைத்தமிழ் பருவங்கள்ல ஒரு ஒரு பருவமா இந்த அம்மானை இருக்கு. தனியா இலக்கியங்களை இது எப்போ வகுத்தாங்க
எப்படி இந்த இலக்கியம் தோன்றுச்சு அப்படின்றதான் பார்க்க போனோம்னா, இது ஒரு விளையாட்டு. பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா இது தோன்றுவது. அதன் பிறகு ஒவ்வொரு இலக்கியத்திலையும் சின்ன சின்ன கூறுகளா இந்த அம்பானை இருக்கிறத வச்சு இந்த கூரை மட்டும் தனியா பிரிச்சு ஒரு இலக்கியம், சிற்றிலக்கியமா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா ஆஹ் இந்த மகளிர் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுல இறைவனை மையப்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுகளும் இருக்கு. அதாவது இறைவனை வச்சு விடுகதை போட்டு இந்த விடுகதையிலிருந்து பதில வாங்கி அதே நேரத்துல அந்த அவங்க ஆடக்கூடிய இந்த கல் கல் மேல போயிட்டு கீழே வரதுக்குள்ள அந்த விடுகதைக்கான பதில் சொல்லணும் அப்படின்ற இந்த அமைப்புல இந்த அம்மானை நூல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். இதுல ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த அம்மானை அப்படின்றது பிள்ளைத்தமிழ் பருவம் மட்டுமல்ல, களம்பக உறுப்புகள்ல ஒன்னாவும் இந்த அம்மானை இடம்பெற்றிருக்கு. களம்பக உறுப்புகள் மொத்தம் 18 உறுப்புகள்ல அம்மானை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி உலா இலக்கியங்கள்லையும் அம்மானை இடம்பெற்றிருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் பாடின திருவாசகத்துல திருவம்மானை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த திருவம்மானை பகுதியில சிவபெருமானை மையமாக வைத்து அந்த பெண்கள் ஆடக்கூடிய விளையாட்டை அவர் மாணிக்க வாசகர் பாடியிருப்பாரு. சிவபெருமானுடைய அந்த விளையாட்டு திருவிளையாடல்கள் எல்லாம் மையமாக வச்சு இந்த பெண்கள் விடுகதை சொல்லி அந்த விடுகதைக்கு பதில் சொல்றது போல அந்த திரு அம்மானை அப்படின்றதுல எழுதியிருப்பாரு. இது போன்ற அம்மானை அப்படின்ற தனி இலக்கியமா இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில சில கூறுகள் தான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து முக்கியமான ஒரு நூல் பரணி. பரணி அப்படின்னும் போது ஒரு நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்லுவாங்க பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. தரணி ஆளக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி தரணி ஆழ்வார்கள் அப்படின்னா, 1000 யானைகளை கொன்ற பிறகு இவர்களின் மீது பாடப்படக்கூடிய இந்த பரணி அப்படி இவர்கள் மீது பாடப்படும் போது இவர்கள் கண்டிப்பாக எதிரி நாட்டை வீழ்த்தி அந்த நாட்டையும் சேர்த்து ஆழ்வார்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு இலக்கண விளக்கம் அப்படின்ற இலக்கண நூல் நமக்கு சொல்லுது. இதுல நமக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பரணி நூல் என்ன பாத்தீங்கன்னா அது கலிங்கத்து பரணி. அது போர்ல தோல்வி அடைந்தவர் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. எப்போதுமே ஒரு இலக்கியம் படைக்கப்படுது அப்படின்னா, ஒரு பாடல் பாடப்படுது அப்படின்னா வெற்றி பெற்றவர்கள் மீது பாடலாம். ஆனா இந்த பரணி, கலிங்கத்து பரணி மட்டும் தோல்வி அடைந்தவர் மீது பாடப்பட்டது. கலிங்க மன்னனை வெற்றி கொண்ட சோழ மன்னன் மீது பாடப்பட்டது. ஆனால் பெயர் மட்டும் கலிங்க மன்னன், கலிங்க மன்னனுடைய அந்த கலிங்கம் அப்படின்ற பெயர் இடம்பெற்றிருப்பது நோக்கத்தக்கது. இது போல ஒரு போரில் 1000 யானைகளை வீழ்த்தக்கூடிய ஒரு வீரனுக்கு பரணி பாடுவார்கள் என்றால் ஒரு மன்னனை தவிர வேறு யாராலும், ஒரு வீரனை தவிர யாராலும் இதை வீழ்த்த முடியாது என்பது நமக்கு கண்கூடு. இதில் கிடைக்கப்பட்ட சில பரணி நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கையாய பரணி, பாசவதை பரணி, இரணியன் வதை பரணி, திருச்செந்தூர் பரணி, இது போல சில முக்கியமான பரணி நூல்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. அதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கியம் தூது. தூது அப்படிங்கும் போது தூதுல நிறைய வகை தூதுகள் இருக்கு. தமிழ் இலக்கண இலக்கியங்கள் தூதை பற்றி பேசாத இடங்களே கிடையாது. தூது எனும்போது தலைவன் தலைவிக்கு விடக்கூடிய தூதும், தலைவி தலைவனுக்கு விடக்கூடிய தூதும், அதன் பிறகு ஒரு அரசன் மற்றொரு அரசனுக்கு விடக்கூடிய தூதும், புலவனுக்கு விடக்கூடிய தூதும் என பல்வேறு வகையான தூதுகள் இருக்கு. தொல்காப்பிய இலக்கணம் கூட தூதுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறது. அப்படி இலக்கணம் வகுத்திருக்கக்கூடிய இந்த தூது இலக்கியம் ஒரு முக்கியமான இலக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா தூது அனுப்புறதுக்கு எதை வேணாலும் தூது அனுப்பலாம். மனிதர்கள் மட்டுமல்ல, அக்னி பொருட்களை கூட தூது அனுப்ப முடியும் அப்படின்றத நமக்கு சொல்லக்கூடிய இலக்கியம் தான் அந்த தூது இலக்கியம். அதிலும் முக்கியமா என்னென்ன பொருளை தூது அனுப்புவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தோழனையோ தோழியையோ வாணர்களையோ இது போன்ற உயர்திணைகளையோ அல்லது வண்டு மயில் கிளி மேகம் மணம் அன்னம் நாரை போன்ற இது போன்ற சில அக்ரணி பொருட்களையோ இறைவனையோ தமிழையே கூட தூதாக அனுப்பலாம் என்று சொல்லப்படுது. மேகங்களை தூதாக அனுப்பிய செய்தியும் இருக்கிறது. சில விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடக்கும்போது செருப்பையும் தூதாக அனுப்பியதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. இந்த தூது இலக்கியங்கள் குறித்து முத்துவீரியம் என்னும் இலக்கணம் வகுத்திருக்கும் போது ஆணும் பெண்ணும் அவர்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது தூது அனுப்புவதாக நமக்கு செய்திகள் இருக்கிறது. அதுலேயும் முக்கியமாக இலக்கியங்கள் சொல்லக்கூடிய அந்த அக்ரணி பொருட்களையோ உயர்தனை பொருட்களையோ வைத்து தூது அனுப்பலாம் என்றும் நமக்கு சொல்கிறது. பாரதிதாசன் கூட ஒரு சங்க இலக்கிய பாடலை வைத்துக்கொண்டு நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று அந்த பாடலை அமைத்திருப்பார். அதுவும் ஒரு தூது பாடல் தான். அந்த நாரையினுடைய அழகு எப்படி இருக்கிறது அப்படின்றது அந்த இலக்கியத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த தூது இலக்கியங்கள் பல விதங்களில் பல மாற்றங்களோடு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றும் தூதுகள் அப்படின்றது ஒன்று இருக்கதான் செய்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய தூதுவர்கள் அமைதிக்காகவோ இல்லை ஒரு சச்சரவுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக தூது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு தூது இன்றும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம் கண்கூடாக பார்க்கிறோம். இவை போன்ற நிறைய பொருட்களை தூது விடக்கூடிய பொருட்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு நாம் பார்க்க வேண்டியது குறவஞ்சி. குறவஞ்சி எனும்போது குறவன் குறத்தி, அதாவது குறிஞ்சி நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தொழிலை செய்யக்கூடியது. அதுல அவங்க குறிஞ்சி நில மக்களுடைய முக்கியமான தொழில்கள் பார்த்தீங்கன்னா குறி சொல்லுதல். குறவன் குறத்தியுடைய தொழில் குறி சொல்லுதல். குறி சொல்லுதல் அப்படின்ற அந்த நிகழ்வு யாருக்கு குறி சொல்லுவாங்க அப்படின்னா, தலைவிடை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கோ அல்லது காதலிக்கும் போது தலைவனை எப்போது சேருவோம், அவன் எப்போது வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவியையோ பார்த்து, இல்ல இவளுக்கு நோய்வாய்ப்பட்டுள்ளது, அந்த நோய் யார் மூலமாக இந்த நோய் இவளுக்கு வந்துள்ளது என்று ஆராயும் விதத்தில் இவருடைய தொழில் அமையும். சங்க இலக்கியங்கள்லையும் தொல்காப்பியத்திலையும் இந்த குறத்தி குறி சொல்லும் கூடிய நிகழ்வு அப்படின்றது இருக்கு. பன்னீர் பாட்டில் அப்படின்ற இலக்கண நூல் இவங்க குறத்தி குறி சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறது. அதிலே முக்கியமாக இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் காலம் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டே என்று பன்னீர் பாட்டில் கூறுகிறது. அது வரக்கூடிய நிகழ்வையும் முடிந்த நிகழ்வையும் நடக்கக்கூடிய நிகழ்வையும் ஒருங்கே சொல்லக்கூடியது இந்த குறத்தினுடைய குறி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த குறத்தி குறி சொல்லுதல் என்ற அந்த முறை என்பது சங்க இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் அந்த குறி சொல்லுதல், ஜோசியம், கைரேகை பார்த்தல் என்ற பல விதங்களில் இன்றும் அந்த வழக்கத்தில் இருக்கிறது. அப்படி அவள் கூறும்போது தன்னுடைய நாட்டை பற்றியும் தன்னுடைய மலையை பற்றியும் தன்னுடைய பெருமை பற்றியும் தன்னுடைய குலப்பெருமை பற்றியும் பாடுவாள். அதுதான் குறவஞ்சியா நமக்கு கிடைக்குது. அதுல முக்கியமான சில குறவஞ்சி நூல்கள் பார்த்தீங்கன்னா, அதுல முதல் குறவஞ்சி நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி, திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுனது. திருக்குற்றால குறவஞ்சியில குற்றால மலையில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் இறைவனை பாடக்கூடியதாகவும், அந்த குறத்தி அந்த தன்னுடைய மலையுடைய சிறப்பையும் தன்னுடைய மலையுடைய வளத்தையும் தன்னுடைய குலப்பெருமையையும் பாடுவதாகவும் இந்த திருக்குற்றால குறவஞ்சி அமைத்திருப்பார் திரிகூடராசப்ப கவிராயர். அதன் பிறகு நமக்கு கிடைக்கூடியது சர்வேந்திர பூபால குறவஞ்சி, சிவக்கொழுந்து தேசிகர் எழுதியது. அதன் பிறகு வேதநாய சாஸ்திரி எழுதிய பெத்லஹேம் குறவஞ்சி, பெருமாள் கவிராயர் எழுதிய விராலிமலை வேளவர் குறவஞ்சி, அப்புறம் பூலேந்தி புலவர் எழுதிய திரௌபதி குறம்,
குமரகுருபர் எழுதிய மீனாட்சியமை புறம் போன்ற நூல்கள் குறிப்பிடத்தக்கது. புறம் என்றாலும் புறவஞ்சி என்றே பொருள் கொள்ளப்படுகிறது. இது போன்ற சில முக்கியமான புறவஞ்சி நூல்கள் நமக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு நாம் பார்க்கக்கூடியது அந்தாதி. அந்தாதி எனும்போது அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம் அல்லது முதல். முடிவு தொடக்கமாக அமைவது அந்தாதி. ஒரு பாட்டினுடைய இறுதி சீரோ அடியோ எழுத்தோ மற்றொரு பாட்டின் அடுத்து வரக்கூடிய பாட்டின் தொடக்கமாக அமைவது அந்தாதி அப்படின்னு சொல்லப்படுது. அந்தாதி இலக்கியங்கள் அப்படின்றது தமிழுக்கு புதுசு இல்லை. தமிழ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய வகை அந்தாதி. அதுலேயும் முக்கியமா யாப்பு இலக்கியத்துல அந்தாதி என்பது இருக்கு. தொடை வகைகள்ல ஒண்ணு அந்தாதி. அந்த முதலா தொடுப்பது அந்தாதி அப்படின்னு சொல்றாரு அமிர்தசாகரம் யாப்பருங்களுக்கு ஆசிரியர். அதன் பிறகு இதுல நிறைய வகையான அந்தாதிகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரோட்ட யமக அந்தாதி, அதாவது உதடுகள் ஒட்டாம பாடக்கூடியது. இந்த ப மா அந்த எழுத்துக்கள் ரெண்டு தான் உதடு ஒட்டக்கூடிய எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் இல்லாமல் பாடலை பாடுவது நீரோட்ட யமக அந்தாதி. அதன் பிறகு நூற்றந்தாதி, 100 பாடலா பாடக்கூடியது நூற்றந்தாதி என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்து 10 அந்தாதி, 100 பாடல்கள் 10 பாடலா தொகுத்து 10 பாடலும் வேறு வேறு சந்தங்கள்ல இடம்பெறுவது 10 அந்தாதி அப்படின்னு சொல்லப்படுது. இது போல நிறைய அந்தாதி நூல்கள் நமக்கு இருக்கு. அந்தாதி வகைகள் இருக்கு. அந்தாதி நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி அப்படின்ற நூல் தான் முதலா நமக்கு கிடைக்கக்கூடியது. அதன் பிறகு சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய பொன்வண்ண தந்தாதி, அமிராபி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி, பரதுங்கராம பாண்டியர் எழுதிய திருக்கருவை 10 அந்தாதி என்ற அந்தாதி நூல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த திருக்கருவை 10 அந்தாதிய குட்டி திருவாசகம் அப்படின்னும் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. இது போல அந்தாதி நூல்கள் நிறைய இருக்கு. நிறைய நம்ம சங்க இலக்கியங்கள்ல கூட 500 ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 அந்தாதி அமைப்புல இடம்பெற்றிருக்கு. அதன் பிறகு 10 இலக்கியத்துல 4ஆம் 10 முழுக்க அந்தாதி அமைப்புல இடம்பெற்றிருக்கு. அந்தாதி என்பது ஒரு இலக்கிய வடிவமா இருந்தாலும் இதற்கு முன்பு பல நூல்களில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான கூடுதலான செய்தி. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது கோவை இலக்கியம். இந்த கோவை இலக்கியத்தை பொறுத்தளவுல இந்த இலக்கியம் முழுக்க அகத்தை மட்டுமே பாடும், காதல் இலக்கியங்கள் மட்டுமே பாடும். அதுலேயும் முக்கியமா 5 திணைக்குரிய அகப்பொருள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற அந்த 5 திணைகளோட களவு கற்பு அப்படின்ற அமைப்புல தான் இந்த பாடம். இதுல முக்கியமா இன்னொன்று பார்க்க வேண்டியது, இதோடைய பாடல் முழுக்க இந்த அகத்திணையிலையும் களவு கற்புலையும் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் அதிகபட்சம் 400 பாடல்கள் இதுல பாடப்படுது. இருக்கிறதுலே இலக்கியங்கள்ல அதிகமான ஒரு பாடல் எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்னா இது கோவை இலக்கியம் தான். 5 திணைக்குரிய அகப்பொருளை கொண்டு அதுலேயும் முக்கியமா களவையும் கற்பையும் இணைத்து பாடக்கூடிய ஒரு இலக்கிய வடிவமா அந்த கோவை இலக்கியங்கள் இருக்கு. அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்றசீர் நெடுமாறன் மீது பாடப்பட்ட பாண்டி கோவை அப்படின்ற ஒரு இலக்கியம். இதுதான் முதல் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு மாணிக்க வாசகர் பாடின திருக்கோவையார். இது சிவபெருமானே மாணிக்க வாசகர்கிட்ட கோவை பாடு, என்னை பற்றி ஒரு கோவை நூல் பாடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாகவும், அதன் பிறகு மாணிக்க வாசகர் திருக்கோவையாரை இயற்றியதாகவும் புராணம் சொல்லுகிறது. ஆக மாணிக்க வாசகர் எழுதிய திருக்கோவையார் அப்படிங்கிறவரும் கோவை இலக்கியத்துடைய ஒரு நூல், ஒரு பாடுபொருள். அடுத்து பொய்யாமொழி புலவர் எழுதிய தஞ்சைவாணன் கோவை, சிவபிரகாசர் எழுதிய திருவங்கை கோவை, மீனாட்சி சுந்தரம் எழுதிய சீர்காழி கோவை, ஒட்டக்கூத்தர் எழுதிய 4000 கோவை, குலோத்துங்கன் கோவை, இது போன்ற கோவை இலக்கியங்கள், கோவை நூல்கள் முக்கியமாக இலக்கியங்களாக பார்க்கப்படுகிறது.
இது போன்ற 10 இலக்கியங்களையும் கண்டோம். ஆஹ் கிட்டத்தட்ட 96 இலக்கிய வடிவங்கள் இருக்கக்கூடிய இந்த சிற்றிலக்கியங்கள். 96 இலக்கியங்கள் அப்படின் போது இதுலயும் சில மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. சில அறிஞர்கள் 96ல உடன்படுறதில்லை. இருப்பினும் 96 இலக்கியங்கள் அப்படின்றது முடிந்த முடிவாக கொள்ளப்பட்டது. 96 இலக்கிய வடிவங்கள் இருக்கிறதுல நாம இப்போ 10 இலக்கியங்களை மட்டும் மிக விரிவா விளக்கமா பார்த்திருக்கோம். மற்ற இலக்கிய வடிவங்கள் காலப்போக்கில் சில இலக்கியங்கள் அழிஞ்சிருச்சு, சில இலக்கியங்கள் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி வளர்ந்து வரக்கூடிய இலக்கியங்களாக இந்த 10 இலக்கியங்கள் இன்னைக்கும் இருக்கு அப்படின்றது முக்கியமானது. நன்றி, வணக்கம்.